வணக்கம். இந்த நாளிலும் யோபு அவனது மனைவியை குறித்த இந்த தம்பதிகளை நாம் பார்க்க போகிறோம். யோபு 1:1. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். 2வது வசனம், அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 3வது வசனம், அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமின்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். This man was the greatest of all the people of the east. ஆதியாகம காலத்தில், ஆபிரகாம் காலத்தில் சம்பவம் நடந்தது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை ஒழுங்கு பண்ணினவர்கள் எஸ்தருக்கு பின்பதாகவும் சங்கீதத்திற்கு முன்பதாகவும் இந்த புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களுக்கு கால்நடைகளை குறித்த பொதுவான வார்த்தை இருக்கிறது. ஆடு, மாடு என்று, கழுதை, கோவேறு கழுதை என்று. ஆனால் எண்ணிக்கை யோபுவுக்கு மாத்திரம்தான். கர்த்தர் அனுமதித்து, நன்றாக இந்த வார்த்தையை கவனியுங்கள், கர்த்தர் அனுமதித்து சாத்தான் யோபுவின் பிள்ளைகளையும் ஆஸ்திகளையும் ஒரே நாளில் இழக்கச் செய்தான். கர்த்தர் அனுமதித்து சாத்தான் யோபுவின் பிள்ளைகளையும் ஆஸ்திகளையும் ஒரே நாளில் இழக்கச் செய்தான். இழந்த யோபு சொன்ன வார்த்தை 1ஆம் அதிகாரத்தில் 20-21. ஜாப் சாப்டர் 1:20-21. யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு தோத்திரம் என்றான். He said, naked I came from my mother's womb, and naked shall I return there. The Lord gave, and the Lord has taken away. Blessed be the name of the Lord. எல்லாவற்றையும் இழந்த பின்பும் கர்த்தருடைய நீதிமானாக வாழ்ந்தான். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், சங்கீதத்தில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:7, Proverbs 27. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். The righteous man walks in his integrity. His children are blessed after him. யோபு 2:6, 7, 8, 9, 10, 11. முக்கியமான வசனம், கவனியுங்கள். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றான். The Lord said to Satan, behold, he is in your hand, but spare his life. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு
யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். எப்படி இருக்கும்? 9வது வசனம் 10வது வசனத்தை நன்றாக கேளுங்கள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடுமென்றாள். Curse God and die. ஏன் சொன்னால் தெரியுமா? ஒரே நாளில் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து, சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து, கடைசியாக அவளுடைய நம்பிக்கை நாயகன் தன் கணவன் யோபு உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை புண்களால் அருவருக்க தகுந்து நீரும் இரத்தமும் வீட்டுக்குள் உட்காராதபடி பெரும் நாற்றம் எடுத்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு குப்பமேட்டில் உட்கார்ந்திருக்கிறானே. 10வது வசனம், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. In all this Job did not sin with his lips. யோபு 2:11, Job 2:11. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். 12வது வசனம், அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு 13வது வசனம், வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசாமல், அடுத்த வார்த்தையை கவனிங்க, இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். They sat down with him on the ground 7 days and 7 nights, and no one spoke a word to him, for they saw that his grief was very great. 7 நாள் பேசாம உட்கார்ந்திருக்கான். நண்பர்கள், பிரபுக்கள், சீமான்கள். அப்ப கூட வாழ்ந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்? 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவர்களது குடும்பங்களும் ஆஸ்திகளும் ஒரே நாளில் இழந்து போன மிகப்பெரிய இழப்பு. அதோடு தன் கணவன் யோபுவுக்கு சரீரத்தில் ஏற்பட்ட பெரும் வியாதி. அவனது நண்பர்கள் அவனை பார்த்துவிட்டு 7 நாள் பேசாமல் இருந்தார்களாம். அப்படியென்றால் யோபுவின் மனைவி மனம் மடிவாகி தேவனை தூஷித்து ஜீவனை விடுமென்றாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேத ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், ஊத்ஸ் தேசத்தில் ஒரு குறுநில மன்னனாக இருக்க வேண்டும் என்று.
கிழக்கத்தி புத்திரரில் மிகப்பெரிய மனுஷன் யோபு. ஆக ஒரு மன்னனைப் போல அந்த பட்டணம், அந்த தேசத்தில் அவன் வாழ்ந்தான். கிழக்கத்தி புத்திரரில் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். வசனத்தில் வாசிக்கிறோம். அதிகாரங்களுக்குள் சமுதாயத்தில் அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்தான். ஆகவேதான் அவனது மனைவிக்கு பெரிய வேதனை. வேதனையின் வெளிப்பாடுதான் விரக்தியில் வந்த வார்த்தை. ஆனாலும் 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 அவள் அவனை விட்டு எங்கும் போகவில்லை. அதுதான் முக்கியம். அவள் அவனை விட்டு எங்கும் போகவில்லை. கடைசி வரைக்கு அவனோடு வாழ்ந்தாள். யோபுவின் 3 சிநேகிதர்களும் பிரபுக்கள் போலத்தான் இருக்கிறார்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 39 அதிகாரங்களின் உரையாடலை உற்று நோக்குங்கள். பல ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம். காரியத்தின் கடைத்தொகையை பார்க்கலாமா? முடிவு என்ன? இதோ யோபு 42:12 வசனம் துவங்கி வாசிக்கிறேன். நம் அனைவருக்கும் பிடித்தமான பகுதி. ஜோப் சாப்டர் 42, 12th words on word. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 2 ஆசீர்வதித்தார். God blessed double time. ஆனால் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியாள் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரேனாப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். சங்கீதம் 14:5 தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. They are in great fear, for God is with the generation of the righteous. யோபுவும் அவனது மனைவியும் பொறுமையாக பாடுகளை சகித்தார்கள். மனைவி மாத்திரம்தாங்க இருந்தா, மற்றதெல்லாம் புதுசு ஆண்டவர் கொடுத்தார். அந்த மனைவியை கர்த்தர் எப்படி கனம் பண்ணுறார் பாருங்க. பிள்ளைகள் புதிது, கால்நடைகள் புதிது, அனைத்தும் 2 பெற்றான். ஆனால் கடைசி வரை கணவனோடு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் யோபுவின் மனைவி வாழ்ந்ததால் கர்த்தர் அவளை கொண்டு குடும்பத்தை ஆசீர்வதித்தார். யாக்கோபு 5:11, ஜேம்ஸ் 5:11. பழைய ஏற்பாட்டிலுள்ள யோபுவை குறித்து புதிய ஏற்பாட்டிலுள்ள ஒரே வசனம், இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே.
இன்னொரு தம்பதிகளோடு கூட அடுத்த புதன்கிழமை உங்களை சந்திக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா.